السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸை தர வேண்டும், இந்த உரையிலிருந்து பயனடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலே மிக கூடுதலாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. மிக கூடுதலாக எதிர்க்கப்படக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்ப்புகள் ஏன் உண்டாகின்றன? ஏன் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் இவர்கள் எதிர்க்கிறார்கள்? இந்த எதிர்ப்புகளுக்குள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான படிப்பினைகள் அல்லது செய்திகள் என்ன என்பதை இந்த உரையினூடாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது இன்று நேற்றல்ல எதிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்போதிருந்து இந்த மார்க்கம் எதிர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் காணப்பட்ட அநியாயங்கள், அட்டூழியங்களை கண்டு ஹிரா குகையில் ஒதுங்கி தியானத்தில் இருக்கும் போது அவர்களுடைய 40வது வயதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்களுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்களையும் கொண்டு அவர்களை நபியாக அறிமுகப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் என்ற அல் குர்ஆன் வசனங்கள் இறங்குகின்றன. போர்த்தி கொண்டிருப்பவரே, எழுந்து சென்று எச்சரிக்கை செய்வீராக. இந்த வசனம் இறங்கியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை அடிவாரத்திற்கு வந்து அந்த பிரதேசத்து மக்கள் அனைவரையும் நதீருல் உரியான் என்ற ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி அந்த மக்களை அழைக்கிறார்கள். எல்லோரும் ஏதோ ஒரு ஆபத்து என்று நினைத்து அந்த இடத்திற்கு வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரிசாலத்தை, தூதுத்துவத்தை அங்கே பிரகடனப்படுத்துகிறார்கள். அப்போதிருந்து எதிர்ப்பு ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய நெருங்கிய உறவினர், அவர்களுடைய தந்தையின் சகோதரன் அபூ லஹப் மண்ணை அள்ளி தூவி தப்பன் லக அலிஹாதா தஅவுதனா அவ் அலிஹாதா ஜமஅதனா, இதற்காகத்தான் இந்த இடத்தில் நீ எங்களை ஒன்று சேர்த்தாயா, எங்களை அழைத்தாயா, நீ நாசமாக வேண்டும் என்று சாபமிட்டு தன்னுடைய எதிர்ப்பை இஸ்லாத்திற்கு எதிராக தொடுக்கிறார். அன்றிலிருந்து இஸ்லாம் எதிர்க்கப்பட ஆரம்பிக்கிறது. இப்படி வரலாறு நெடுக இஸ்லாம் எதிர்க்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. உலக அழிவு நெருங்கும் வரைக்கும் இஸ்லாம் எதிர்க்கப்படும், முஸ்லிம்களும் எதிர்க்கப்படுவார்கள். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே நமக்கு
வலியுறுத்தி சொல்வதை நாம் காண முடிகிறது. உதாரணமாக 2வது அத்தியாயம் 217வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யஸாலூன யுகாத்திலூனகும் வலா யஸாலூன யுகாத்திலூனகும், உங்களை அவர்கள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். லா யஸாலு என்று சொன்னால் கண்டினியூஸ், தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பதற்காக வேண்டி அரபு மொழியில் பயன்படுத்தப்படுகிற ஒரு பிரயோகம். அவர்கள் உங்களை எதிர்த்து கொண்டு உங்களோடு போராடி கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். அதே போன்று 2வது அத்தியாயம் 120வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய சமயத்தை, அவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுகிற வரை உன்னை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதிலே பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று சூரத்து நம்ல் 14வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வஜஹது பிஹா வஸ்தைகனத்ஹா அன்ஃபுஸுஹும் புல்மன் வஉலுவா, அவர்களுடைய உள்ளங்கள் இது சத்தியம் என்று உண்மை என்று ஏற்றுக்கொண்ட போதிலும் அவர்கள் அநியாயமாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் இதை மறுத்து நிராகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே இஸ்லாமும் முஸ்லிம்களும் எதிர்க்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதை இங்கே சொல்லுகிற அதே நேரத்தில் 3 விதமான எதிர்ப்புகளை அல்லாஹு தஆலா இங்கே அடையாளப்படுத்துகிறார். இந்த 3 விதமான எதிர்ப்புகள் தான் இன்று இஸ்லாத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிற முதலாவது வகை எதிர்ப்பு பதவிகளின் மீது, பொருளாதாரத்தின் மீது, உலகத்தின் மீது மோகம் கொண்ட மக்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பது. இஸ்லாத்தினுடைய கொள்கை இந்த மனிதர்களை சமமாக ஆக்குவது, மனிதர்களிடத்திலே ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமலாக்கி எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட விரும்புவது இஸ்லாம். இஸ்லாமிய கொள்கை இதை மிக கடுமையாக நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்தான் ரப்புல் ஆலமீன் என்று சொன்னான், சர்வ உலகங்களின் இரட்சகன் அல்லாஹ்தான் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால், மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அப்துகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள். அவர் வெள்ளையராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், வறுமையில் உள்ளவராக இருக்கலாம், கற்றவராக இருக்கலாம், கற்காதவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இஸ்லாம் இந்த உலகத்திலே நிலைநாட்டி, யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த மனிதர்களுடைய ஆரம்பம், மூலம் என்பது ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் 2 பேரும் தான். இவர்களிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் இவர்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரேமனப்படுத்துகிறார்கள், லா ஃபத்ல லி அரபி அலா அஜமி வலா லி அஜமி அலா அரபி, அரபியை விட அரபி அல்லாதவன் சிறந்தவன் கிடையாது, அல்லது அரபி அல்லாதவனை விட அரபி சிறந்தவனும் கிடையாது, வெள்ளையனை விட கருப்பன் சிறந்தவனும் கிடையாது, கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவனும் கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர் யார் என்றால் இறையச்சம் உள்ளவர். இந்த கோட்பாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கும் போது உலகத்தில் மோகம் கொண்டவர்கள், பதவிகளில் ஆசை கொண்டவர்கள், இந்த சமுதாயத்தை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், மக்களை அடிமைப்படுத்தி தங்களை எஜமானர்களாக ஆக்கி தங்களை ஆட்சியாளர்களாக காட்டி மக்களை கசக்கி பிழிந்து வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள். ஏனென்றால் இந்த இஸ்லாம் ஆட்சி செய்ய ஆரம்பித்தால், இந்த இஸ்லாம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நம்முடைய அந்தஸ்து உடைக்கப்பட்டு விடும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து அத்தனை நபிமார்களுடைய காலத்திலும் இருந்த ஆட்சியாளர்கள், மன்னர்கள், அரசர்கள், அதிகார வர்க்கத்தினர் இப்படி எதிர்த்து கொண்டு வந்தார்கள். இவ்வாறாக உலகத்தின் மீதும் பதவியின் மீதும் ஆர்வம் கொண்ட, ஆசை கொண்ட ஒரு கூட்டம் இஸ்லாத்தை எதிர்க்கிறது. இது ஒரு வகையான எதிர்ப்பு. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா இங்கே அடையாளப்படுத்துகிற எதிர்ப்பு யூதர்களுடைய எதிர்ப்பு.
யூதர்களுடைய எதிர்ப்பு என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே மிக கடுமையான ஒரு எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யூதர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப காலங்களில் இருந்து இவர்கள் நபிமாரை எதிர்த்து வந்தவர்கள், நபிமாரை கொலை செய்தவர்கள். இந்த பாணியிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய எதிர்ப்புகளை பல கோணங்களிலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த யூதர்கள் அவர்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயம் 109வது வசனத்திலே சொல்கிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அதிகம் பேர் ஆசைப்படுகிறார்கள், லவ் யருத்தூனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு உங்களை காபிர்களாக மாற்ற வேண்டும் என்று. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அது குறிக்கும். அவர்கள் உங்களை உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து திருப்பி காபிர்களாக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஏன்? ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களிடத்தில் உங்கள் மீது ஒரு பொறாமை. இந்த பொறாமையின் காரணத்தினால் தான் யூதர்கள் உங்களை எதிர்க்கிறார்கள் என்று ஆரம்பத்திலே இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தினார்கள். அவர்களுக்கு தெரியாமல் உள்ளால் பல சதிகளை செய்தார்கள். கடைசியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹைபரில் வைத்து கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி, ஜெய்னப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யூத பெண்மணி, ஒரு பொரித்த ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த ஆட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து சஹாபாக்களுக்கும் பங்கு கொடுத்து விட்டு அவர்களுக்கு பிரியமான அந்த முன்னஞ்சந்தை எடுத்து கடிக்கும் போது அந்த ஆட்டுச்சந்து பேசி அந்த இடத்திலே ஒரு முஅஜிசத் நடைபெறுகிறது. அந்த ஆட்டுச்சந்து பேசியது, முஹம்மதே, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சாப்பிட வேண்டாம், நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை துப்பி விடுகிறார்கள். கூட இருந்த சஹாபாக்களையும் துப்பச் சொன்னார்கள். ஆனால் ஒரு சில சஹாபாக்கள் அதை சாப்பிட்டு விட்டு அந்த இடத்திலேயே மரணித்து விடுகிறார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும் போது மிக சிரமப்பட்டார்கள். எந்த அளவுக்கு சிரமம் என்றால், அவர்கள் கடைசி 10 நாட்களும் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். இடையிடையே அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்ன லில் மௌத்தி லசக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ், சக்கராத்திற்கு, மௌத்திற்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று வேதனையோடு சொல்வார்கள். பக்கத்திலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கும். அவர்களை அறியாமல் அந்த தண்ணீரை தன் மீது ஊற்றிக் கொள்வார்கள். சஹாபாக்கள் இவர்கள் படுகிற அந்த சிரமத்தை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் மரண வேளையில் இப்படி ஒரு சிரமத்தை அனுபவிக்கிறீர்களா என்று கேட்டபோது, இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 மனிதர்கள் படுகிற வருத்தத்தை, கஷ்டத்தை நான் தனியே அனுபவிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைபரில் வைத்து தரப்பட்ட அந்த நஞ்சு இப்போது என்னுடைய நாடி நரம்புகளை எல்லாம் உடைத்து விட பார்க்கிறது, என்னுடைய உயிரை போக்குவதற்கு அது காரணமாக அமைய பார்க்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு யூதர்கள் அந்த நேரத்திலே எதிர்த்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த யூதர்களுக்கு முஸ்லிம்களின் மீது உள்ள பொறாமை, இந்த பொறாமையினால் அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு யூதன் இஸ்லாமிய சமூகத்தில் வந்து தன்னை முஸ்லிம் என்று நிஃபாக்காக, நயவஞ்சகத்தனமாக அடையாளப்படுத்தி முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய ஃபித்னாவை உண்டு பண்ணினான். இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றுவிக்கப்பட்ட முதலாவது ஃபித்னா இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற முனாஃபிக்கினால் தான். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லிம்களாலேயே படுகொலை செய்யப்படுகிற அளவுக்கு ஃபித்னாவை தூண்டிவிட்டு அவருடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியவன் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற யஹூதி. அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஷியாக்கள், ஹவாரிஜிகள் என்று முஸ்லிம்களை பிரித்து முஸ்லிம்களை மிகப்பெரிய ஃபித்னாவுக்குள் ஆழ்த்தியவன் இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்கிற இந்த யூதன் தான். இவர்களுக்கு முஸ்லிம்களின் மீது பொறாமை. இப்படி தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிற இந்த யூதர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொதுவாக மனித இனத்தை எதிர்க்கிறவர்களாக இவர்கள் இருந்த போதிலும் இவர்களிடத்திலே ஒரு சிந்தனை இருக்கிறது. அவர்கள்
அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் சொல்லுவார்களாம், நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு. இந்த யூதர்கள் தங்களை பற்றி சொல்லும் போது நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்றும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்கள் நாங்கள் தான் என்றும் இவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த சிந்தனை ஒவ்வொரு யூதனுடைய நாடி நரம்பிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவனுடைய இரத்தத்திலும் கலந்த ஒரு சிந்தனை இதுதான். இந்த உலகத்தில் சிறந்த படைப்பு நான் தான், யூதன் தான் இந்த உலகத்திலே சிறந்த படைப்பு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வேத நூல் தௌராத். ஆனால் இவர்கள் இந்த தௌராத்தை கொண்டு அமல் செய்வது கிடையாது. தௌராத்தை அவர்கள் மனித அபிப்பிராயங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு ஒரு தொகுப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அமல் செய்வது, நடைமுறைப்படுத்துவது தல்மூத் என்ற ஒரு புத்தகத்தை தான். இந்த தல்மூத் என்கிற புத்தகத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், وَأَنَّ جَمِيعَ خَيْرَاتِ الْأَرْضِ مِلْكٌ لِبَنِي إِسْرَائِيلِ. உலகத்தில் இருக்கிற நல்ல வளங்கள் எல்லாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் சொந்தம், அதாவது யூதர்களுக்கு தான் இவை அனைத்தும் சொந்தம் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் அதிலே பதிவு செய்து அதை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வரலாறு நெடுக வந்து கொண்டிருந்த யூதர்கள் கிபி 19ஆம் நூற்றாண்டிலே யோசிக்கிறார்கள், இந்த உலகத்தில் மிக முக்கியமான சிந்தனை உள்ளவர்களாக, வளம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்று ஒரு சொந்த நாடு கிடையாது. இந்த நாட்டை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி இவர்கள் யோசிக்கிறார்கள். இந்த யோசனையை முதலில் முன்வைத்தவன் ஹேட்டில் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். இந்த ஹேட்டில் 1890களின் ஆரம்பத்திலே ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். தௌலத்து பனி இஸ்ராயில், இஸ்ரேலிய சாம்ராஜ்யம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதாவது யூதர்களுக்கு என்று ஒரு சொந்த நாடு தேவை, ஒரு சாம்ராஜ்யம் தேவை என்பது அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஒரு 5 வருடங்கள் இந்த புத்தகம் யூத சமூகத்தில் பரப்பப்படுகிறது. யூதர்கள் அந்த புத்தகத்தை படிக்கிறார்கள். இதனுடைய ஃபீட்பேக்கை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி 1897ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்திலே ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டிலே மிக முக்கியமான யூத தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். சுமார் 300க்கும் அதிகமான யூத தலைவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சுமார் 1 மாத காலம் இந்த புத்தகத்தை மையமாக வைத்து ஆய்வுகளை நடத்துகிறார்கள். கடைசியிலே அவர்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்தார்கள். நமக்கு ஒரு யூத சாம்ராஜ்யம் வேண்டும் என்ற கருத்தை ஏகோபித்த கருத்தாக அந்த மாநாட்டிலே தீர்மானிக்கிறார்கள். சொந்த நாடில்லாமல் அங்குமிங்கும் அலைந்து திரியக்கூடிய இந்த கூட்டம் தங்களுக்கென்று ஒரு சொந்தமான நாடு தேவை என்று ஏகோபித்த முடிவை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை எப்படி அடைவது என்று அதற்கான திட்டங்களை எல்லாம் அந்த மாநாட்டிலே வகுக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த திட்டங்கள் மிக ரகசியமான முறையில், மிக நுணுக்கமாக தயாரிக்கப்பட்டு அவர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது வயம் குரூன வயம் குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், இவர்கள் சதி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சதி செய்வான், ஆனால் அல்லாஹ் அழகாக சதி செய்வான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறார். இந்த அடிப்படையிலே லத்தீன் மொழியில் தொகுக்கப்பட்ட அந்த தொகுப்பு ஒரு பெண்மணியினால் திருடப்பட்டு வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. வந்து லத்தீன் மொழியிலிருந்து அரபு மொழி, ஆங்கில மொழிகள் போன்ற மொழிகளுக்கு அது மொழியாக்கம் செய்யப்படுகிறது. அந்த புத்தகம் அரபியிலே இப்போது புத்தக கடைகளிலே உங்களுக்கு கிடைக்கும். புர்து கூலாத்து ஹுக்கமா உஸ்ஸஹியூன், சியோனிச ஞானிகளின் புரோட்டோகால்ஸ், ஆங்கிலத்திலே புரோட்டோகால்ஸ் ஆஃப் வைஸ் ஜியோனிஸ்ட் என்று அந்த புத்தகம் புத்தக கடைகளிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை படித்து பார்க்கும் போது நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அந்த அளவுக்கு மிக நுணுக்கமான திட்டங்கள் அதிலே தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலே துருக்கியை தலைநகராக கொண்டு ஒட்டமன்ஸ் என்று சொல்லக்கூடிய உஸ்மானியர்கள், முஸ்லிம்கள் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்களுடைய திட்டம் என்னவென்றால், யூத சாம்ராஜ்யம் ஒன்றை நாம்
உருவாக்க வேண்டும். இதற்கு முக்கியமான மைய புள்ளியாக நாம் பலஸ்தீனத்தை தான் தேர்வு செய்ய வேண்டும். பலஸ்தீனத்திலே இருக்கிற பைத்துல் முகத்தஸிற்கு கீழே ஹைக்கல் சுலைமான் என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வணக்க ஸ்தலம் இருக்கிறது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அதை நாம் ஆக்கிரமிக்க முடியும் என்ற அந்த மறைமுகமான கருத்தை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். பலஸ்தீனத்திலிருந்து அவர்களுடைய அந்த சாம்ராஜ்யம் விரிவடையும். எகிப்தில் ஒரு பகுதி, ஜோர்டான், சிரியா, லெபனான், அதே போன்று ஹிஜாஸில் பெரும்பகுதி. அதாவது ஹிஜாஸில் பெரும்பகுதி என்றால் மக்கா மதீனாவும் அந்த யூத சாம்ராஜ்யத்திற்குள் வரும். இதுதான் அவர்களுடைய திட்டம். இந்த திட்டத்தை ஆரம்பமாக நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் அன்றிருந்த உஸ்மானிய ஹலீஃபா இரண்டாம் அப்துல் ஹமீத் என்று அழைக்கப்படக்கூடியவர், அவரை போய் ஹேர்டிலோடு ஒரு குழு சந்திக்கிறார்கள். அந்த குழு இந்த அப்துல் ஹமீத் அஸ்ஸானி அவர்களை, இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களை அவர்களுடைய அரசு அலுவலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் உஸ்மானியர்கள் உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே சுமார் 33 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகளை 6 நூற்றாண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய ஒரு கலீஃபாவின் கீழ் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா கண்டங்களில் உள்ள 33 நாடுகள் ஒரு தலைமையின் கீழ் இருந்திருக்கிறது. இப்படியான பலமான ஒரு ஆட்சியாக இருந்த இந்த ஆட்சியாளர்கள் பிற்பட்ட காலத்தில் பல காரணங்களினால் பலவீனம் அடைய ஆரம்பித்தார்கள். இதனால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த ஹேர்டிலும் அவனுடைய குழுவும் அங்கே சென்று அவர்களிடத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய நாடு பட்டிருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் நாங்கள் அடைத்து விடுகிறோம். உங்களுடைய நாடு பட்டிருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும் நாங்கள் அடைத்து விடுகிறோம். வட்டி இல்லாமல் உங்களுக்கு மேலதிகமாக கடனும் தருகிறோம். அதே நேரத்தில் சுல்தானுக்கு, ஆட்சியாளருக்கு அன்பளிப்பாகவும் பெரும் தொகை பணம் தருகிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வேண்டும். என்ன ஹெல்ப் என்று அப்துல் ஹமீத் கேட்கிறார். அதற்கு ஹேர்டில் சொல்லுகிறான், பலஸ்தீனத்திலே நாங்கள் வந்து அகதிகளாக குடியேறுவதற்கு புகலிடம் தர வேண்டும். அவர்களுடைய அந்த ரிக்வெஸ்ட் என்னவென்றால், எங்களுக்கு சொந்த நாடு கிடையாது, அமெரிக்காவிலும் அங்குமிங்கும் நாங்கள் அலைந்து திரிகிறோம், எனவே பலஸ்தீனத்தில் எங்களுக்கு அசைலம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். சுல்தான் அப்துல் ஹமீத் விவேகமான ஒரு ஆட்சியாளர். இவர்களுடைய பின்னணியை உடனடியாக புரிந்து கொண்டு சேரிலே உட்கார்ந்திருந்தவர் உடனடியாக எழுந்து நின்று சொன்னார், நீங்கள் இதற்காகத்தான் இங்கே வந்தீர்கள் என்பது ஏற்கனவே எனக்கு தெரிந்திருந்தால் உங்களை நான் உள்ளே வர அனுமதித்திருக்க மாட்டேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பலஸ்தீனம் என்பது முஸ்லிம்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி வெற்றி கொண்ட அவர்களுடைய முதல் கிபிலா அமைந்த பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லிம்களுடைய உடம்பில் ஒரு சொட்டு இரத்தம் இருக்கும் வரைக்கும் உங்களை பலஸ்தீனத்திற்குள் நுழைவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த நேரத்தில் மிக உறுதியாக சொல்லி திருப்பி அனுப்பினார். வந்து திட்டமிடுகிறார்கள், எப்படி இவர்களை எதிர்க்கலாம் என்பதற்கான அனைத்து விதமான திட்டங்களையும் திட்டுகிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் நேஷனலிசம், தேசியவாதம். அதாவது அரபிகள் மத்தியிலே அரபிய தேசியவாதத்தையும் துருக்கியர்கள் மத்தியில் துருக்கிய தேசியவாதத்தையும் வளர்த்துவிட்டு இந்த உஸ்மானிய கிலாபத்தை 1924ஆம் ஆண்டு வீழ்ச்சியடைய செய்தார்கள். இந்த யூதர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய எதிர்ப்புகளை இஸ்லாத்திற்கு எதிராக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உண்மையிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது தெரியும், தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் முஸ்லிம்களின் மீது கொண்ட பொறாமையின் காரணத்தினால், இவர்களின் மீது கொண்ட காழ்ப்புணர்வின் காரணத்தினால், அதே போன்று இஸ்லாம் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது என்ற பொறாமையினால் இவர்கள் இஸ்லாத்தை மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். இந்த யூதர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு கையாளக்கூடிய வழிமுறை ஒன்று ஆயுத ரீதியான வழிமுறை. இன்று பலஸ்தீனத்திலே மிக கடுமையாக முஸ்லிம்களை இந்த யூதர்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய முஸ்லிம்கள், அப்பாவி முஸ்லிம்கள் இவர்களால் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது வழிமுறை, இவர்கள் அல் குர்ஆனின் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் களங்கத்தை உண்டு பண்ணுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது. அந்த அடிப்படையிலே தான் நீங்கள்
அண்மை கால நிகழ்வுகளை எடுத்து பார்க்கும் போது அதன் பின்னணியில் யூதர்கள் இருப்பதை பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு டேனிஷ் பத்திரிகையிலே வெளியிடப்பட்ட அந்த கேலி சித்திரங்கள், அதை வரைந்தவன் உக்ரைனை சேர்ந்த ஒரு யூதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பயங்கரவாதியாக சித்தரித்து அவர்களுடைய தலைப்பாகைக்குள் பாம்பு இருப்பது போன்று காட்டி சித்திரங்களை வரைந்தவன் உக்ரைனை சேர்ந்த ஒரு யூதன். அதே போன்று கடந்த மாதம் வெளியிடப்பட்ட அந்த இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்ற அந்த திரைப்படத்தை தயாரித்தவன் ஒரு யூதன். இப்படியாக அவர்களுடைய எதிர்ப்புகளையும் காழ்ப்புணர்வுகளையும் இஸ்லாத்தின் மீது காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இஸ்லாம் யூதர்களால் எதிர்க்கப்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் முஸ்லிம்களின் மீது உள்ள பொறாமையும், அவர்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், இதற்கு மிகப்பெரிய தடை முஸ்லிம்கள் என்ற அவர்களுடைய சிந்தனையுமாகும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களை எதிர்க்கிற மூன்றாவது கூட்டம் கிறிஸ்தவர்கள். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எதிர்க்கிற மூன்றாவது கூட்டம் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து அவர்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்ப்புகள் ஆரம்ப காலங்களில் வித்தியாசமானதாகவும் மறைமுகமானதாகவும் இருந்தது. கிபி 11ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 1002ஆம் ஆண்டு பாப்பரசர் 2ஆம் செல்வஸ்டர் என்று சொல்லக்கூடியவர் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு ஒரு புதிய வழிமுறையை கையாளுகிறார். அதுதான் சிலுவை போராட்டங்கள் என்ற ஒரு போராட்டத்தை முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக அறிமுகப்படுத்துகிறார். 1002ஆம் ஆண்டு இந்த பாப்பரசர் 2ஆம் செல்வஸ்டர் என்ற இந்த கிறிஸ்தவ தலைவர் ஐரோப்பாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் அழைக்கிறார். குறிப்பாக ஷாமை நோக்கி, ஷாம் என்று சொல்வது பலஸ்தீனும் பலஸ்தீனத்தை சூழ உள்ள பிரதேசங்களையும் குறிக்கும். இந்த ஷாமை நோக்கி நாம் ஒரு படையை திரட்டிச் செல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுத்து, அவருடைய அழைப்பு 1097களில் வெற்றி அடைகிறது. 1097 மிகப்பெரிய ஒரு படை பலஸ்தீனத்தை நோக்கி செல்கிறது. அந்த படை அவர்களுடைய கழுத்துக்களிலும் கைகளிலும் சிலுவையை கொண்டு செல்கிறது. கழுத்துக்களில் சிலுவை தொங்கவிடப்பட்டிருக்கிறது, கைகளிலும் சிலுவைகள் காணப்படுகின்றன. இந்த படை பலஸ்தீனத்தை அடைந்து பைத்துல் முகத்தஸிலே 1099ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி 70,000 முஸ்லிம்களை பைத்துல் முகத்தஸ் ஏரியாவிலே அறுத்து குவித்தது. ஒரு அமெரிக்க வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார், அந்த நேரத்திலே இந்த சிலுவை வெறியர்களின் குதிரைகள் முஸ்லிம்களின் இரத்தங்களில் நீந்தி சென்றன என்று குறிப்பிடுகிறார். இப்படி பலஸ்தீனத்தில் சென்று முஸ்லிம்களை அறுத்து குவித்தவர்கள் வருகிற வழியில் அந்தாக்கியா என்கிற பிரதேசத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி இவர்களுடைய இந்த சிலுவை போராட்டங்கள் வரலாறு நெடுக தொடர்ந்து கொண்டே இருந்தன. அந்த சிலுவை போராட்டத்தை கிபி 12ஆம் நூற்றாண்டிலே வந்த சலாஹுத்தீன் அய்யூபி என்ற இளைஞர் எதிர்கொள்கிறார். அவர் மிக கவனமாகவும் குர்ஆன் ஹதீஸினுடைய வழிகாட்டலுக்கு ஏற்பவும் ஜிஹாதை அறிமுகப்படுத்தி இந்த சிலுவை வரியர்களுக்கு எதிராக போராடி பலஸ்தீனத்தை அவர்களிடமிருந்து மீட்டெடுக்கிறார். இந்த நிகழ்வை ஐரோப்பிய உலகத்தினால் சகிக்க முடியவில்லை. எனவே ஐரோப்பியர்கள், குறிப்பாக இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய 4 நாட்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியை எதிர்கொள்வதற்காக வேண்டி அந்த நாட்டு தலைவர்களுடைய தலைமையிலே சிலுவை படை வந்தது. ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபியும் அவரோடு இருந்த அந்த தூய்மையான முஸ்லிம் போராளிகளும் அவர்களுடைய கால்கள் பிடரியில் படக்கூடிய அளவுக்கு விரட்டி அடித்தார் என்று வரலாறு சொல்கிறது. இப்படி இவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து காட்டிக்கொண்டே வந்தார்கள். இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலகம் கிறிஸ்தவ உலகமாக மாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தை ஆட்சி செய்வது கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய மார்க்கம்தான் உண்மையானது, மற்ற அனைத்தும் பொய்யானது என்பது இந்த கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை. குறிப்பாக முஸ்லிம் விரோத போக்கு என்பது சில நேரங்களில் நம்முடைய நாடுகளில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மேற்கத்திய கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும்
முஸ்லிம் விரோத போக்குடனே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த ஆயுத ரீதியான படையெடுப்பு ஒரு பக்கம் முடுக்கிவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் செப்டம்பர் 11 வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து திடீரென அமெரிக்க விமானங்கள் ஆப்கானிஸ்தானத்திலே குண்டுமழை பொழிந்தன. அந்த நேரத்திலே அங்கிருந்த அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் மக்கள் மத்தியிலே தோன்றி சொன்ன செய்தி என்னவென்றால், இதுவும் ஒரு சிலுவை யுத்தம் தான் என்று சொன்னார். பிறகு உலகத்தில் எதிர்ப்பு வந்த போது நான் நாத்தடுமாறு சொன்ன செய்தி என்று மன்னிப்பு கேட்டார். ஆனால் உண்மை என்னவென்றால் அதுவும் ஒரு சிலுவை யுத்தம் தான். அதே போன்று அணு ஆயுதம் இருக்கிறது என்கிற பெயரிலே ஈராக்கின் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த அமெரிக்காவின் படையெடுப்பும் ஒரு வகையான சிலுவை யுத்தம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் சிலுவை யுத்தம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலம் முஸ்லிம்களுடைய அந்த வீரியத்தை தடுத்து நிறுத்தி அவர்களுடைய ஆட்சி பரம்பலை இல்லாமலாக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் நம்முடைய வரலாற்றை அவர்கள் மிக நுணுக்கமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதிலே தெளிவாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய வரலாற்றை மறந்துவிட்டோம். கிறிஸ்தவர்கள் இவ்வளவு வீரியத்தோடு முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? இஸ்லாமிய வரலாறு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அமெரிக்காவிலே வெளியான ஒரு பத்திரிகையிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள் சில வருடங்களுக்கு முன்னால். அந்த கட்டுரையை அரபியிலே மொழிபெயர்த்து அரபு பத்திரிகைகள் வெளியிட்டன. இப்போதும் நீங்கள் இன்டர்நெட்டிலே அந்த கட்டுரைகளை பார்க்க முடியும். அது அந்த கட்டுரையை எப்படி எழுதுகிறார் என்றால், கட்டுரை தலைப்பு முஹம்மதுன் யத்தஹய்யஉ லில் ஔதா, முஹம்மத் மீண்டும் வரப்போகிறார், மீண்டும் வருவதற்கு தயாராகிறார் என்பதுதான் அந்த கட்டுரையின் தலைப்பாக இருக்கிறது. அதிலே கட்டுரையாளர் என்ன சொல்லுகிறார் என்றால், சுமார் 500 வருடங்கள் முஸ்லிம்கள் தூக்கத்திலே இருந்தார்கள். இப்போது முஸ்லிம்கள் அசைய ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்கள் அசைய ஆரம்பித்தால் அவர்களுடைய பலம் அவர்களிடத்தில் திரும்பிவிடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி முஸ்லிம்களுடைய பலம் அவர்களிடத்திலே திரும்பிவிட்டால் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். அப்போது ஐரோப்பாவும் ஏனைய நாடுகளும் இஸ்லாமிய ஆட்சிக்குள் உள்ளாக வேண்டிய ஒரு நிலை வரும் என்று அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டு, எனவே முஸ்லிம்கள் அசையாமல், முஸ்லிம்கள் இயங்காமல், அந்த ஆரம்ப பலத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளாமல் அப்படி அவர்களை நாம் மட்டம் தட்டி வைக்க வேண்டும். இதற்காக வேண்டி இரவு பகலாகவும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று அந்த கட்டுரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும் போது இவர்களுடைய பயத்துக்கு நியாயம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து இறங்குகிற போது தட்டத்தனியே தான் இறங்கினார்கள். ஒரு தனி முஸ்லிமாக இறங்கினார்கள். 1, 2, 3 என்று முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஆரம்பித்து அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் போது சுமார் 500க்கும் குறைவான முஸ்லிம்கள் தான் இருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லும் போது சுமார் 500க்கும் குறைவான முஸ்லிம்கள் தான் இருந்தார்கள். மதீனாவுக்கு அவர்கள் சென்று இஸ்லாமிய ஆட்சியை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் கடைசியாக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு வரும்போது அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் மக்காவிலே ஒன்று கூடுகிறார்கள் என்றால் எவ்வளவு வேகமாக இஸ்லாம் பரவி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சியை தொடர்ந்து குலஃபாஉர் ராஷிதூன் என்ற அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய 4 பேரும் ஆட்சி செய்கிறார்கள். சுமார் 30 வருடங்கள் தான் இவர்களுடைய ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலத்திற்குள் ஆப்பிரிக்காவிலும் பல நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள். ஆசியாவிலே பல இடங்களுக்கு இஸ்லாத்தின் தூது வந்துவிட்டது. இப்படியாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. ரோம் பாரசீகத்தையும் தாண்டி ஆப்பிரிக்கா வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் செல்லுகிறது. அதற்கு பிறகு உமையாக்கள் என்ற ஒரு பரம்பரையினர் வருகிறார்கள் முஸ்லிம்கள். அந்த உமையாக்கள் சுமார் 90 வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள். இந்த 90 வருடங்களில் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா முழுக்க இஸ்லாத்தை கொண்டு சென்று இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள், இஸ்லாமிய அரசின் அந்த ஆளுகைக்குள் இந்த கண்டங்களின் பல நாடுகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு அப்பாசியர்கள் என்று ஒரு பரம்பரையினர் ஆட்சி செய்கிறார்கள். இந்த அப்பாசியர் சுமார் 5 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அதே நேரத்திலே ஸ்பெயினிலே சுமார்
8 நூற்றாண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட உஸ்மானியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சுமார் 33 நாடுகளை அவர்களும் 7-8 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தார்கள். இதை இந்த கிறிஸ்தவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். இந்த வரலாற்றை நினைத்து பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் விழிப்படைந்தால், முஸ்லிம்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தால், முஸ்லிம்கள் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். அந்த நேரத்தில் ஐரோப்பா முழுக்க இஸ்லாமாக மாறிவிடும். இப்போது ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய அந்த மதமாற்றமும், அதாவது மதமாற்றம் என்று சொல்லுகிற போது ஐரோப்பிய மக்கள் அல் குர்ஆனை படித்து இஸ்லாத்தின்பால் அவர்கள் வேகமாக நுழையக்கூடிய அந்த காட்சியும் இவர்களால் ஜீரணிக்க முடியாமல் முஸ்லிம்களை இவர்கள் பல கோணங்களில் எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆயுத ரீதியான போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சிந்தனா ரீதியான ஒரு போராட்டத்தையும் முஸ்லிம் உம்மத்திற்கு எதிராக இவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனா ரீதியான போராட்டம் என்பதற்கு இவர்கள் பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு கருவிதான் ஓரியன்டலிசம் என்று சொல்லக்கூடிய கீழைத்தியவாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது கீழைத்திய உலகத்தின் கலாச்சாரங்களை மேற்கத்திய உலகத்திலிருந்து வருகிற கிறிஸ்தவர்கள் படித்து இந்த கீழைத்திய கலாச்சாரங்களை குழப்பி, அதாவது முஸ்லிம்களுடைய கொள்கையிலும் அவர்களுடைய அடிப்படை மூலாதாரங்களிலும் சந்தேகங்களை உண்டு பண்ணுவது என்பது இந்த இவர்களுடைய சிந்தனா ரீதியான படையெடுப்பின் மிக முக்கியமான ஒரு பரிணாமமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது, ஹதீஸிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவது, சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவது, அதே போன்று இஸ்லாமிய சட்டங்கள் இந்த காலத்திற்கு ஒவ்வாதவை என்று பிரச்சாரம் செய்வது, முஸ்லிம்கள் பிற்போக்கானவர்கள் என்ற கற்பனையை முஸ்லிம்கள் மத்தியிலே விதைப்பது, படித்தவர்கள் என்கிற ஒரு குழுவை முஸ்லிம்கள் மத்தியிலே உருவாக்கி அவர்களை இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக மாற்றுவது என்பதெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சார ஊடகம்தான் இணையதளம். இந்த இணையதளத்திலே islamiat.net என்று நீங்கள் ஒரு வெப்சைட் இருக்கிறது. அதை பார்த்தால் அந்த வெப்சைட்டை செய்கிறவர் யார் என்று பார்க்கும்போது பீட்டர் ஜக்கரியா என்ற ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் தான் அந்த இணையதளத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அதிலே நீங்கள் போய் பார்த்தால் முன்பக்கத்திலே புகாரியிலே இருக்கிற ஹதீஸ்கள் வரும், குர்ஆனில் உள்ள தப்சீர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும், வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். உள்ளே சென்றால் குர்ஆனில் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய முறையில், குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாற்றில் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய முறையில் செய்திகள் அங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹதீஸ்களில் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய, ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படுகிறது, ஹதீஸும் முரண்படுகிறது என்பன போன்ற சந்தேகங்களை அதிலே கிளப்பி ஹதீஸிலே சந்தேகத்தை உண்டு பண்ணுவது, சஹாபாக்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று சஹாபாக்களை குறை கண்டு சஹாபாக்களை மட்டம் தட்டி அவர்களை இழிவுபடுத்தி அங்கே சஹாபாக்களுடைய புனிதத்தை இல்லாமலாக்குவதற்கான முயற்சி அந்த இணையதளத்திலே நடைபெறுகிறது. இது உதாரணத்திற்கு நான் சொன்ன ஒன்று. இது போன்று ஏராளமான முயற்சிகள் அவர்களின் ஊடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்தனா ரீதியிலே முஸ்லிம்களை தாக்குவதற்கான ஒரு போராட்டமாக இது காணப்படுகிறது. இப்படி முஸ்லிம்கள் எதிர்க்கப்படுவதற்கு இந்த 3 வகையான மக்கள் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் உலோகாயுதவாதிகள், இன்னும் ஒரு கூட்டம் யூதர்கள், 3வது கூட்டம் கிறிஸ்தவர்கள். அதே நேரத்திலே முஸ்லிம்கள் எதிர்க்கப்படுவதற்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரணமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யூஷிகு அன் ததா அலைக்குமுல் உமம் கமா ததா அல் அக்லத்து இலா குஸ்அத்திஹா. உங்களை அழைப்பதற்காக வேண்டி, உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மாற்று சமூகங்கள் அனைத்தும் ஒருவர் ஒருவரை அழைக்கிற காலம் தூரத்தில் இல்லை என்று சொன்னார்கள். உங்களை எதிர்ப்பதற்காக, உங்களை அழைப்பதற்காக மாற்று சமூகங்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைப்பது மிக தூரத்தில் இல்லை என்று சொன்னார்கள். எப்படி உதாரணமும் சொல்லுகிறார்கள். அவர்கள் எப்படி அழைப்பார்கள் என்றால், ஒரு சகனிலே உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவை உண்டு முடிப்பதற்காக விருந்துக்கு அழைத்தவர்கள் வந்திருக்கிறவர்களை ஒருவர் ஒருவராக மாறி மாறி அழைப்பார்களே,
அதே போன்று உங்களை அழிப்பதற்காக, உங்களை எதிர்ப்பதற்காக அவர்கள் ஒருவரை மாறி மாறி அழைத்துக் கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் சொற்ப தொகையினராக இருப்போமா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா பல் அன்தும் கஸீர், இல்லை நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், என்றாலும் நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிற நுரைகளை போன்று பதர்களை போன்று இருப்பீர்கள். வலை என்ஜி அன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும், அப்படி நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிற நுரைகளை போன்று மாறுகிற போது உங்களுடைய எதிரிகளின் உள்ளங்களில் உங்களை பற்றி அல்லாஹ் போட்டிருந்த கண்ணியத்தை எடுத்துவிட்டு வலையக்திபன்ன ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளங்களில் அவன் வஹனை போடுவான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வஹன் என்று எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசையும் மரணத்தை வெறுக்கிற நிலையும் என்று சொன்னார்கள். உலக ஆசையும் மரணத்தை வெறுக்கிற நிலையும் தான் வஹன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், அபூதாவுத் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எதிர்க்கப்படுவோம் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்லுகிறார்கள். எதிர்க்கப்படுவதற்குரிய காரணத்தையும் சொல்லுகிறார்கள். ஏன் எதிர்க்கப்படுகிறோம் இங்கே சொல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான சில உண்மைகளை முதலில் சொல்லுகிறார்கள். அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று உலகத்திலே சுமார் 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 700 கோடிக்கும் அதிகமான மக்களில் 170 கோடி பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது முதலாவது பெரும்பான்மை சமூகம் கிறிஸ்தவர்கள் என்று பொதுவாக அறிக்கைகள், தகவல்கள் சொல்லுகின்றன. ஆனால் முஸ்லிம்கள் ஷியாக்கள், சுன்னிகள் என்று 2 கூட்டங்களாக பிரிந்திருப்பது போன்று கிறிஸ்தவர்களும் புரட்டஸ்டான் கத்தோலிக்கர்கள் என்று 2ஆக பிரிந்திருக்கிறார்கள். ஷியாக்களை பொறுத்தவர்கள் வரை முஸ்லிம்களில் 10 முதல் 13 விழுக்காடு இருக்கிறார்கள். 10 முதல் 13 வீதத்தினர் ஷியாக்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் போது இந்த உலகத்தில் மெஜாரிட்டி சமூகமாக இருப்பது இந்த முஸ்லிம்கள் தான். இந்த உலகத்திலே சுமார் 55க்கும் அதிகமான முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் முஸ்லிம்களிடத்தில் முக்கியமான எல்லா வளங்களும் இருக்கின்றன. மூளைசாலிகள் நிறைய பேர் முஸ்லிம் நாடுகளிலே இருக்கிறார்கள். கடல் வளம் முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. கனிய வளம் முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. அதாவது தங்கம், பெட்ரோல், இவைகளெல்லாம் முஸ்லிம்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது. கோதுமை போன்ற வளங்களும் முஸ்லிம்களிடத்திலே தான் அதிகமாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட இன்று முஸ்லிம்களை எதிர்க்கிற விஷயத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபடுவதை பார்க்கிறோம். அவர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அவர்களுடைய தல்மூத் என்ற புத்தகத்திலே ஒரு இடத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்னல் மசீஹ கத்தாப், ஜீசஸ் ஒரு பொய்யன். அவர்கள் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஜீசஸ் ஒரு பொய்யன். வஹைது அன்ன முஹம்மதன் இஅ்தரஃப பிஹ், முஹம்மதோ அந்த ஜீசஸை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வல் முஅ்தரிஃபு பில் கத்தாபி கத்தாபு மிஸ்லு, பொய்யனை ஏற்றுக்கொள்கிறவனும் பொய்யனாவான். எனவே ஃபயஜிபு அன் நுகாத்திலல் கத்தாப ஸானி கமா காத்தல்னல் கத்தாபல் அவ்வல், முதலாவது பொய்யனை எப்படி நாம் கொலை செய்தோமோ அதே போன்று இரண்டாவது பொய்யனையும் நாம் எதிர்த்து போராடுவது நம்முடைய கடமை என்று அதிலே எழுதி வைத்திருக்கிற யூதர்கள். வில்லியம் கே கார் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க ஆய்வாளர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நடந்த சிலுவை போராட்டங்களின் பின்னணியிலே யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் நடந்த சிலுவை போராட்டங்களின் வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற போது அந்த வரலாற்றின் பின்னணியில் யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர் பதிவு செய்கிறார். இப்படி பேசியவர்கள், மசீஹ் கத்தாப், மசீஹை நாம் கொலை செய்தோம் என்று பேசியவர்கள் முஸ்லிமை எதிர்க்கிற விஷயத்தில் மசீஹியோடு கிறிஸ்தவனோடு ஒன்று சேர்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று இந்த யூதர்கள் இந்த மனித சமூகத்தின் எதிரிகள். ஆனால் முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கு வருகிறார்கள், இலங்கைக்கு வருகிறார்கள், எல்லா நாடுகளுக்குள்ளும் சென்று முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இதை இன்று நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? எதிர்க்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் முஸ்லிம்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிற பதறுகளை போன்று, நுரைகளை போன்று மாறிவிட்டார்கள். முஸ்லிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்து ஒரு சினிமா தயாரிக்கும் போது உடனடியாக வீதிக்கு இறங்குகிறார்.
ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான், மிக உணர்ச்சி வசப்படுகிறான், கொலை செய்கிறான், இவைகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இவனுடைய கொள்கையை பார்த்தால் இவனுடைய பர்சனல் லைஃப் யூதனுடைய கொள்கையாக இருக்கிறது. இவனுடைய வீட்டிலே இவன் செய்கிற திருமணம், இவனுடைய குழந்தைக்கு அவன் எடுக்கிற விழாக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய திருவிழாக்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று படித்த வர்க்கம் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள், இன்டலெக்சுவல்ஸ் என்று தங்களை அடையாளப்படுத்துகிற முஸ்லிம்கள், பணக்காரர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துகிற முஸ்லிம்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடுவதை பார்க்கிறோம். அதுவும் பெரும் பெரும் ஹோட்டல்களிலே விழாக்களை எடுப்பதை பார்க்கிறோம். இப்படியாகத்தான் நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள், முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார்கள், இஸ்லாத்தை பின்பற்றி வாழுகிற முஸ்லிம்களை எதிர்க்கிறார்கள். அவர்களை அடிப்படைவாதிகள் என்று முஸ்லிம் இன்டலெக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புத்திஜீவிகள் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே எல்லா விதமான ஜாகிலியத்துகளையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் வீட்டுக்குள் வராமல் இருப்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். வீட்டுக்குள் எல்லா விதமான குப்பைகளையும் அவர்கள் போட்டி போட்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் இஸ்லாம் வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை, பெற்றோர் தன்னுடைய பிள்ளை எந்த விதமான ஜாகிலியத்தில் ஈடுபட்டாலும் கண்டுகொள்ளாத பெற்றோர் இன்று நம்முடைய ஊர்களில் நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளை தாவாவில் ஈடுபட ஆரம்பித்தால் வார்னிங் பண்ணுகிறார்கள், பையனை எச்சரிக்கை செய்கிறார்கள், அல்லது பையனை அழைத்து யார் பயன்படுத்துகிறாரோ தாவா களத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கை வருகிறது. அதாவது நம்முடைய சமூகம் என்று ஈமான் இல்லாத, பலமில்லாத ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது. அதிலும் கொள்கை தெளிவில்லாத ஒரு பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தெளிவாக தந்த அல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தந்த அந்த சுன்னா, இந்த அல் குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக இருக்கின்றன. இந்த இரண்டையும் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை வெள்ளை வெளையர் என்ற ஒரு பாதையிலே நான் விட்டுச் செல்கிறேன், லைலுஹா கனஹாரிஹா, அதில் இரவும் பகலை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வழியில் விட்டுச் செல்ல, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் தூக்கி ஒரு மூலையிலே வைத்துவிட்டு கற்பனைகளை மார்க்கமாக ஆக்குகிற கூட்டத்தை முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பான்மையாக பார்க்கிறோம். கதைகளையும் கப்சாக்களையும் பள்ளிவாசல்களிலே உட்கார்ந்து பரக்கத்திற்காக படிக்கக்கூடிய மிக பெரும்பான்மை சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு புறம் மனாமாத் என்றும் முகாஷபாத் என்றும், அதாவது அவர்களுக்கு ஏற்படுகிற கனவுகளையும் அவர்களுக்கு தோன்றுகிற அந்த கற்பனைகளையும் வைத்துக் கொண்டு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை வைத்துக் கொண்டு அதுதான் உண்மையான மார்க்கம் என்று இதற்காக வேண்டி மேடைகள் போட்டு இதற்காக வேண்டி சேனல்களை உருவாக்கி போராடுகிற உலமாக்களை நம்முடைய சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மையான குர்ஆனையும் ஹதீஸையும் எதிர்க்கக்கூடிய கூட்டம் நம்முடைய சமுதாயத்தில் நிறையவே இருப்பதை பார்க்கிறோம். இப்படியான இந்த சூழ்நிலையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸாஉன் கஉஸாஇஸ் ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு செல்கிற நுரைகளை போன்று நீங்கள் இருப்பது நீங்கள் எதிர்க்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நிறைய தீன் பேசுகிறோம், நிறைய மார்க்கம் பேசுகிறோம். ஆனால் இந்த தீன், இந்த மார்க்கம் என்ற இந்த விஷயத்தில் அக்கறை செலுத்துகிற, கவனம் செலுத்துகிற முஸ்லிம்கள் எத்தனை பேர்? நீங்கள் வெளிநாடுகளிலும் பார்க்கலாம். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கிறார்கள். இப்படியான தாவா சென்டர்களோடு தொடர்பு வைத்து இஸ்லாமிய கொள்கையை படிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்களா? இஸ்லாத்தை சரியான முறையில் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்களா என்றால் நீங்கள் 100ல் ஒரு 5% மக்களைத்தான் இந்த பணியிலே வெளிநாடுகளிலே காண முடிகிறது. தமிழ் பேசுகிற, உதாரணத்திற்கு தமிழ் பேசுகிற சமூகத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் இந்த தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கம்பெனியிலே உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது உங்களுக்கு பக்கத்திலே குடியிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இந்த மார்க்க விஷயத்தில், கொள்கை விஷயத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் மிக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள். பெரும்பாலானவர்கள் பெயர் முஸ்லிம், சில நேரங்களில் ஜும்மா தொழுகை கூட கிடையாத நிறைய பேர் இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை விடுமுறை என்று சொல்லிக்கொண்டு அன்று இரவு முழுக்க டிவியிலும் நெட்டிலும் உட்கார்ந்து விட்டு அல்லது கூட இருந்து விளையாட்டுகளிலும் களியாட்டங்களிலும் இருந்து கொண்டு அந்த நேரத்தை வீணாக கழித்துவிட்டு பிறகு ஜும்மாவுக்கு செல்லாமல் தூங்கக்கூடிய கூட்டம் நிறைய பேர் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் போன்ற ஏதாவது ஒரு பிலிம் வந்துவிட்டால் உடனடியாக களத்தில் இறங்குகிறவர்களாகவும் அவர்களே இருப்பார்கள். இது ஒரு வகையான சமூகத்தை ஏமாற்றுவதற்கு செய்யக்கூடிய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாருங்கள் சகோதர சகோதரிகளே,
இந்த மார்க்கத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய இந்த 5% மக்களும் கொள்கையிலே பிடிப்போடு இருக்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. தங்களுக்கு பாதகம் இல்லாத விஷயங்களில் கொள்கை பிடிப்போடு இருப்பார்கள். தங்களை பாதிக்காத, தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய நேரத்தை பாதிக்காத விஷயங்களில் கொள்கைவாதிகளாக இருப்பார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய நேரத்தை பாதிக்குமாக இருந்தால் அங்கே கொள்கை இல்லை. தனக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அங்கே ஹலால் ஹராம் இருக்க மாட்டாது. அல்லது தன்னுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் என்று சொன்னால் அங்கே மார்க்கம் வர மாட்டாது. இங்கே தாவா சென்டர்களிலே உட்கார்ந்து இஸ்லாமிய திருமணம் எப்படி என்ற பல செமினார்களிலே கலந்து கொண்டிருப்பார். அதை பற்றி நிறைய பயான்கள் கேட்டிருப்பார். ஆனால் ஊருக்கு சென்று திருமணம் நடக்கும் போது திருமணம் வெஸ்டர்ன் கல்ச்சரிலும் அல்லது இந்து கல்ச்சரை தழுவியதாகவும் அந்த திருமணம் நடைபெறுகிறது. பிறகு அவரை சந்தித்து ஏன் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டால் மனைவியுடைய வற்புறுத்தல் தாங்க முடியாமல் செய்தேன் என்று சொல்லக்கூடிய கொள்கைவாதிகளை தான் அதிகமாக நம்முடைய சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். அல்லது வீட்டிலே சுகையினம் ஏற்படுகிற போது தாயத்து கட்டுவது ஷிர்க், சோதிடம் பார்ப்பது ஷிர்க், இவைகளெல்லாம் நம்முடைய கொள்கையை பாதிக்கக்கூடியவை என்று படித்திருக்கிறோம். ஆனால் மனைவி அங்கே பிள்ளையை இப்படியான ஷிர்கான வைத்தியர்களிடம் அழைத்து செல்வதை அனுமதித்துக் கொண்டும் கண்டும் காணாதவர்கள் போன்று வாழக்கூடிய நிலையைத்தான் இந்த 5% மக்களிடம் பார்க்கிறோம். தங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக சாதாரணமாக வட்டிக்கு பணம் எடுப்பார்கள். சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் என்று கருதப்படக்கூடியவைகளுக்கும் வட்டிக்கு பணம் எடுத்து அது ஒரு பிரச்சனையே இல்லை என்கிற அளவுக்கு வருவார்கள். அதாவது மக்களுடைய உள்ளங்களிலே இன்று ஹுப்பு துன்யா என்பது நிறைந்து போயிருக்கிறது. உலக ஆசை. இந்த உலக ஆசைதான் நாம் எதிர்க்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மௌத்தை கண்டு விரண்டோடுகிறோம், வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட தினத்தில் மௌத்து வரும் என்பதை மறந்து விடுகிறோம். காணுகிறோம், பார்க்கிறோம். திடீரென கம்பெனியிலே வெக்கேஷன் போவதற்கு இருந்த சகோதரர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு போக முடியாமல் மரணித்து விட்டார் என்று பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்முடைய விஷயத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குகிறோம். நாம் மௌத்தை கண்டு விரண்டோடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த மௌத்தை மறந்து உலகத்தின் மீது ஆசை வந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும். உங்களுடைய விஷயத்தில் நான் வறுமையை அஞ்சவில்லை, உங்களுடைய விஷயத்தில் நான் வறுமையை பயப்படவில்லை. நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களுடைய காலடியிலே கொட்டப்பட்டு அதற்காக வேண்டி நீங்கள் போட்டி போடுவதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு உலகம் நம்முடைய காலடிகளிலே கொட்டப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். இதற்கான போட்டி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை தேவைகளை தாண்டி மேலதிகமாக பொருளாதாரத்தை குவிக்க வேண்டும் என்கிற இந்த சிந்தனை நம்மை பராக்காக்கி விட்டது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர். தகாசுர் என்கிற சிந்தனை உங்களை பராக்காக்கி விட்டது. அதாவது நிறைய தேட வேண்டும், நிறைய சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை உங்களை பராக்காக்கி விட்டது. நீங்கள் படைக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை. ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. உங்களை நாங்கள் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன். மீண்டும் எங்களிடத்திலே நீங்கள் திரும்பி வர மாட்டோம் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. இந்த உலகத்தில் உங்களை நான் வீணாக படைக்கவில்லை. உங்களை படைத்திருப்பது எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். நான் நிறைய பரீட்சைகளை இந்த உலகத்தில் உங்களுக்கு வைப்பேன். அந்த பரீட்சைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். அந்த பரீட்சைகளிலே நீங்கள் சித்தியடைய வேண்டும். அந்த பரீட்சைகளிலே நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். இதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே நான் உங்களை படைத்திருக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் என்னிடத்திலே வருவீர்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழிகிற வரைக்கும் வாழுகிற அத்தனை மக்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு. உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவரோடும் நேரடியாக அல்லாஹ் பேசுவான். ஒவ்வொருவரையும் நிர்வாணமாக ஆக்கி, செருப்பில்லாமல் ஆக்கி, அவனுடைய குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அடியானோடும் நேரடியாக பேசும்போது இந்த மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சட்டங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல்
அவனுடைய மனம் போன போக்கிலே இந்த உலகத்தின் மீது கொண்ட ஆசையினால் பாவங்களை நிறைய செய்தான். பொருளாதாரத்தில் பாவம், குடும்ப வாழ்க்கையில் பாவம், கொள்கையில் பாவம் என்று வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போது அந்த நேரத்தில் நடிக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ் நேரடியாக பேசும்போது இவனுடைய தலை கீழே போடப்பட்டிருக்கும், தலை தொங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பான். எப்படி செய்தாய், எப்படி நடந்தாய், உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய், உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது, எப்படி போனது, உனக்கு தந்த அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கும் போது பயந்து போய் இந்த மனிதன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வலது பக்கம் திரும்பி பார்ப்பான். வலது பக்கம் அவன் தேடியவை குவிக்கப்பட்டிருக்கும். அவற்றை பார்த்து அதிர்ச்சி அடைந்து பயந்து இடது பக்கம் திரும்பி பார்ப்பான். இடது பக்கமும் அவன் தேடியவை எல்லாமே ஒன்று விடாமல் குவிக்கப்பட்டிருக்கும். இப்போது இவன் பயந்து போய் அல்லாஹ்வை பார்ப்போம் என்று முன்னால் பார்ப்பான். மாயரா தில்கா அவஜிஹி இல்லன்னார், முன்னால் நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கொள்கையை இழந்து நிற்பதுதான் இன்றைக்கு நாம் எதிர்க்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம். எவ்வளவுதான் உச்சி மாநாடுகள் அல்லது சர்வதேச மாநாடுகள், நிறைய கருத்தரங்குகள், ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து பேசுவது எல்லாம் நடந்தாலும் முஸ்லிம்கள் அவர்களுடைய கொள்கையை நோக்கி திரும்பாத வரையில் அவர்கள் ஈடேற்றம் அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முஸ்லிம்கள் என்று எதிர்க்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக திகழ்வது முஸ்லிம்கள் கொள்கை பிடிப்பில்லாமல் சேற்றில் நாட்டிய கம்புகளை போன்று வாழ்வது. பள்ளிவாசலில் உட்காரும் போது மார்க்கமும், பயான் முடிந்த பிறகு மார்க்கமும், கம்பெனிக்கு சென்றால் மார்க்கம் இல்லை என்கிற நிலையும், தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு சென்றால் மார்க்கம் இல்லை என்கிற நிலையும், வீட்டுக்கு சென்றால் மார்க்கம் இல்லை என்கிற நிலையும், இதிலிருந்து முஸ்லிம்கள் விடுபட்டால் தான் அவர்கள் நிச்சயமாக இந்த எதிர்ப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த எதிர்ப்புகள் உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக இருந்து கொண்டு வருகிறது. இந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போன்று அந்த எதிர்ப்புகளின் வீரியம் அதிகரித்திருக்கிறது. பல்கோணங்களில் இருந்தும் முஸ்லிம்கள் எதிர்க்கப்படுகிறார்கள், இஸ்லாமும் எதிர்க்கப்படுகிறது. இப்படி எதிர்ப்புகள் காணப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நம்முடைய உள்ளங்களில் பதிவு செய்ய வேண்டிய சில மிக முக்கியமான உண்மைகளும் இருக்கின்றன. அதாவது, இந்த எதிர்ப்புகளை பார்க்கிற ஒரு நல்ல முஸ்லிம் இப்படி நாம் எதிர்க்கப்பட்டு கொண்டிருந்தால் நம்முடைய இறுதி முடிவு என்ன என்ற ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு உள்ளாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வாக்களிக்கிறான், நிச்சயமாக எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்பதை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது 61வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அவர்கள் தங்களுடைய நாவுகளால் அல்லாஹ்வுடைய இந்த ஜோதியை, இந்த ஒளியை ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை நிராகரிப்பாளர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விரும்பாத போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஜோதியை, இந்த ஒளியை ஏற்றியே தீர்வான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் வாக்களித்தது நிச்சயமாக நடக்கும். அந்த வகையில் இஸ்லாம் தான், இந்த போராட்டத்தில் இஸ்லாம் தான் வெற்றி அடையும் என்பதில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த யூதர்கள் இன்று மிகப்பெரிய தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி, அவர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் பயன்படுத்தி முஸ்லிம்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இவர்கள் ஓடி ஒளிகிற காலம் மிக தூரத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக அழிவு நெருங்குகிற நேரத்திலே யூதர்கள் பலஸ்தீனத்திலே வைத்து முஸ்லிம்களால் கடுமையாக தாக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் ஓடி ஒளிவார்கள், கற்களுக்கும் மரங்களுக்கும் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அந்த நேரத்திலே கற்களும் மரங்களும் பேசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் கற்களும் மரங்களும் பேசும், யா முஸ்லிம் யா அப்தல்லாஹ் ஹாதா யஹூதியுன் கல்பி தஆல ஃபக்துல்ஹு, முஸ்லிமே, அல்லாஹ்வுடைய அடியானே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், வந்து அவனை வெட்டிவிட்டு போ என்று கல்லும் மரமும் பேசும். இல்லல் கர்கத்
ஆனால் கர்கத் என்கிற ஒரு மரத்தை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டு கர்கத் என்று வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நாம் கேள்விப்படுகிறோம். எனவே எதிர்காலம் நிச்சயமாக இஸ்லாத்திற்குத்தான். இஸ்லாம் இந்த உலகத்தை நிச்சயமாக ஆட்சி செய்யும். இந்த போராட்டத்தில் இஸ்லாம் வெற்றியடையும் என்பதில் ஒவ்வொரு மூமினும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயம் 120வது வசனத்திலே சொல்லும் போது, இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் பொறுமையோடு இருந்தால், நீங்கள் தக்வாவோடு இருந்தால் அவர்களுடைய சதிகள் எந்த ஒரு தீங்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. இன்றைக்கு இந்த இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் அல்லது அதற்கு பிறகு பிரான்சிலே வெளியிடப்பட்ட கார்ட்டூன்ஸ், இவற்றினுடைய நோக்கம் என்னவென்றால் முஸ்லிம்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களை வீதிக்கு இறக்க வைத்து சில மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை அந்த கொள்கை இல்லாத இளைஞர்களை வைத்து செய்ய வைத்து விட்டு சர்வதேசத்திற்கு நாங்கள் சொன்னது உண்மை, பாருங்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று காட்ட வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தில் அந்த சதியில் நாம் விழுந்து விடாமல் இருப்பதற்காக இப்படியான நேரங்களில் நம்முடைய உணர்வை நாம் வெளிப்படுத்துகிற அதே நேரத்தில் பொறுமையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதோடு சேர்த்து இப்படியான இன்சிடென்ட்ஸ் நடக்கும் போது நம்முடைய தக்வா அதிகரிக்க வேண்டும், நம்முடைய இறையச்சம் அதிகரிக்க வேண்டும். வெறுமனே யூதனையும் கிறிஸ்தவனையும் விமர்சித்துக் கொண்டு பேசிக் கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு நம்மை நாம் முஹாசபா செய்ய வேண்டும். என்னுடைய தக்வா எந்த அளவு இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்றால் பயம் வரக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேனா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் என்று சொல்லும் போது நடுங்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேனா? அல் குர்ஆன் வசனங்களை கேட்கிற போது என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறதா? மறுமையை பற்றி பேசுகிற நேரத்தில் எனக்கு அச்சம் ஏற்படுகிறதா? கபருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற நேரத்தில் எனக்கு கவலை வருகிறதா, அழுகை வருகிறதா? நரகத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் நடுக்கம் ஏற்படுகிறதா என்று நம்மை நாம் கேட்க வேண்டும். ஹராமை செய்துவிட்டால் அந்த ஹராமை செய்ததற்காக வேண்டி அழக்கூடிய பக்குவம் நம்மிடத்திலே இருக்கிறதா? ஹராத்தை நான் செய்துவிட்டேன் என்ற அந்த கவலையும் அந்த பயமும் நம்மிடத்திலே இருக்கிறதா? நன்மைகள் தவறி போகிற போது இந்த நன்மை என்னை விட்டு தவறி போய்விட்டது என்று கவலைப்படக்கூடிய நிலை என்னிடத்திலே இருக்கிறதா? நல்ல நன்மைகளை செய்யும் போது அதனால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா என்று நம்மை நாம் முஹாசபா செய்து நம்முடைய தக்வாவை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டுமே தவிர வெறுமனே தொடர்ந்தும் பேச்சாளர்களாகவும் விமர்சகர்களாகவும் இவற்றிற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் மாத்திரம் நடத்திவிட்டு அன்று தொழுகை இல்லாமல் கலைந்து செல்லக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போமாக இருந்தால் இந்த எதிர்ப்புகள் நிச்சயமாக இவர்களுடைய சதிகள் நம்மை பாதிக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் மறைமுகமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எனவே இந்த எதிர்ப்புகள் நிச்சயமாக நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய தக்வாவை வளர்த்துக் கொள்வதற்கான வழிகளை தேட வேண்டும், நம்மை நிறைய நாம் முஹாசபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக திரும்ப வேண்டும், மௌத்தை அடிக்கடி நாம் நினைக்க வேண்டும், கபருடைய வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்மிடத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பது இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹு தஆலா இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஈமானோடும் கொள்கையோடும் தக்வாவோடும் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இப்போது ஒரு புனிதமான காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிறப்பித்து சொன்ன காலங்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வும் அல் குர்ஆனிலே இந்த 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று இந்த ஆரம்ப 10 நாட்களில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் மற்ற எல்லா காலங்களிலும் செய்கிற அமல்களை விட அல்லாஹுக்கு விருப்பமானது. ரமலானில் செய்கிற அமல்களை விடவும் அல்லாஹுக்கு விருப்பமானது இந்த ஆரம்ப 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள். எனவே இந்த ஆரம்ப 10 நாட்களில் நிறைய நல்லமல்களை நாம் செய்ய வேண்டும், நல்லமல்கள் செய்வதிலே போட்டி போட வேண்டும். இரவு பகலாக நாம் நிறைய நல்லமல்களை செய்து நம்மிடத்தில் காணப்படக்கூடிய அந்த ஆன்மீக வறுமையை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆரம்ப 10 நாட்களிலே
பொதுவாக எல்லா நல்லமல்களுமே அல்லாஹுக்கு விருப்பமானவையாக இருந்த போதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா தினத்தில் நோக்கப்படக்கூடிய ஒரு நோன்பை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். பிறை 9 அரபா ஹாஜிகள் அரபாவில் நிற்கும் போது ஹாஜிகள் அல்லாதவர்கள் அந்த நோன்பை நோட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வப்படுத்தினார்கள். எனவே அந்த நோன்பு கடந்த வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நோன்பை நாம் நோக்க நியத்து வைத்துக் கொள்கிற அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்திற்கும் ஊரில் உள்ள மக்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பரப்பி அவர்களையும் இந்த நோன்பை நோட்பதற்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த ஆரம்ப 10 நல்ல முறையில் கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கேட்டவற்றில் நல்லவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.